இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் கறி ஒரு மட்டன் கறி செய்ய முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் பெப்பர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பச்சை மிளகாய், அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் மற்ற ட்ரை மசாலாயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கு சிக்கன் வேணும்னா சிக்கன் சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு 20 to 25 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் டெலிஷியஸான சிக்கன் கறி ரெடி. சப்பாத்தி தோசைக்கு மட்டும் இல்லை, சாம்பார் ரசத்துக்கும் இதை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.